வணக்கம் நட்புகளே, இது கதை பாக்ஸ் தமிழ். நான் சுதா. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களை மதிக்கிறது இல்லையா? நீங்கள் சரின்னு அவங்களுக்காக சொல்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களை ஒரு ஆப்ஷனாக மட்டும் வச்சுக்கிட்டு இருக்காங்களா? நீங்கள் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனாலேயே மற்றவங்க உங்களை ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிட்டே இருக்காங்களா? உண்மை என்னன்னா, உலகம் நல்லவங்களை கொண்டாடும், ஆனால் அதிகப்படியான நல்லவங்களை பயன்படுத்தி கொள்ளும். தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு இந்த காணொலியில் நீங்கள் ஏமாற்றப்படுவதை தடுக்கவும், உங்களுக்கான மரியாதையை நீங்களே எப்படி உருவாக்கி கொள்ளணும் அப்படிங்கிறது பற்றியும் சாணக்கியர் சொல்லித்தந்த 5 உளவியல் தந்திரங்களை தான் நாம் இன்றைக்கு இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாமா? முதல் தந்திரம், தவறான குற்ற உணர்வு, ஃபால்ஸ் கில்ட் ட்ராப். முதல் விஷயம் என்னன்னா குற்ற உணர்வு. பல பேர் மற்றவங்களுக்கு ஏன் நோ சொல்ல மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி நோ சொன்னால் அவங்க மனசு கஷ்டப்படணும்னு நினைப்பாங்க. இதைத்தான் சைக்காலஜியில் மேனிப்புலேட்டிவ் கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, உங்ககிட்ட ஒரு வேலையை தள்ளணும்னு நினைக்கிறவங்க, உன்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும், நீ இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க. நீங்கள் நல்லவன் அப்படிங்கிற இமேஜை காப்பாற்றுறதுக்காகவே அந்த வேலையை மாங்குன்னு செய்வீங்க. ஆனால் இது உங்கள் நேரத்தை திருடுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதவி செய்கிறது தப்பில்லை, ஆனால் உங்கள் வேலையை விட்டுட்டு இன்னொருத்தரோட சோம்பேறித்தனத்துக்கு உதவி செய்யாதீங்க. ஒருத்தரோட பலவீனத்தை அறிஞ்சு அவங்கள எமோஷ்னலாக மற்றவங்க எப்படி பயன்படுத்தி கொள்வாங்க அப்படிங்கிறத பற்றி சாணக்கியர் அப்பவே எச்சரிச்சிருக்கிறார். தெரிஞ்சுக்கோங்க. இரண்டாவது தந்திரம், அதிகமாக விளக்கம் கொடுப்பதை நிறுத்துங்கள். ஸ்டாப் ஓவர் எக்ஸ்பிளைனிங். யாராவது ஒரு உதவி கேட்கும்போது உங்களால் செய்ய முடியலைன்னா நாம் என்ன சொல்லுவோம்? ஐயோ சாரிங்க, எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் தலைவலி இருந்தது, அப்புறம் வீட்டில் கொஞ்சம் விசேஷம் வேற அப்படின்னு 1008 விளக்கம் கொடுப்போம் இல்லையா? சைக்காலஜி படி நீங்கள் அதிகமாக விளக்கம் கொடுத்தாலே எதிரில் இருப்பவர் உங்களை பலவீனமானவர் அப்படின்னு தான் நினைப்பாங்க. நீங்கள் எவ்வளவு அதிகமாக விளக்கம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு அவங்க உங்களை மட்டமாக தான் நினைப்பாங்க. மன்னிக்கவும், இன்றைக்கு என்னால் இதை செய்ய முடியாது, அவ்வளவுதான் என்று மட்டும் சொல்லுங்க. விளக்கம் ஒரு ஆப்ஷன், ஆனால் அது கடமை இல்லை. தெரிஞ்சுக்கோங்க. அதிகப்படியான விளக்கம் கொடுக்கிறது உங்கள் பலவீனத்தையே வெளிக்காட்டும். குறைவாக பேசுறது தான் ஒரு புத்திசாலிக்கு அழகு அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார். தெரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது தந்திரம் என்ன தெரியுமா? சமமான பரிமாற்றம், த லா ஆஃப் ரெசிப்ரோசிட்டி. அதாவது உறவுகள் எப்பொழுதுமே ஒரு வழி பாதையாக மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் மட்டும் எல்லோருக்கும் ஓடி உதவி செய்வீங்க, ஆனால் உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வந்துட்டா யாரும் பக்கத்தில் இருந்து உதவி செய்ய வரமாட்டாங்க. இதைத்தான் அன்பேலன்ஸ்ட் ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு உளவியலில் சொல்லுவாங்க. நீங்கள் எப்பவும் கிடச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஆல்வேஸ் அவைலபிள். அப்படி இருந்தால் உங்களுக்கான மதிப்பை அவங்க கட்டாயம் கொடுக்கத்தான் மாட்டாங்க. ஏன்னா தங்கம் ஏன் விலை உயர்ந்தது? அது எப்போவாது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அது மிகவும் அரிதான பொருள், அது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கிறதில்ல. அதை போலத்தான் உங்கள் நேரமும். பாம்பு விஷம் இல்லாத போதும் அது தன்னை தற்காத்து கொள்ள சீர்வது அவசியம்
அப்படின்னு சாணக்கியர் சொல்கிறார். உங்கள் நல்ல குணமும் அப்படித்தான். அதனால் உங்கள் நேரத்தை மதிக்காதவங்களுக்கு உங்கள் உதவியை முதல்ல நிறுத்துங்க. அப்போத்தான் உங்களுடைய அருமை அவங்களுக்கு தெரிய வரும். தெரிஞ்சுக்கோங்க. 4வது தந்திரம் என்ன தெரியுமா? எல்லைகளை வகுத்தல். செட் ஃபேம் பவுண்டரிஸ். அதாவது ஒரு காம்பவுண்ட் சுவர் இல்லாத வீட்டுக்குள்ள யார் வேணாலும் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம் இல்லையா? இதை போலத்தான் உங்கள் மனசும். உங்களுக்கான ஒரு எல்லையை நீங்களே வகுத்துக்கணும். யாராவது உங்களை கிண்டல் பண்ணுறாங்கன்னா நல்லவன் அப்படிங்கிற பேரில் சும்மா சிரித்து மழுப்பிட்டு அமைதியாக போகாதீங்க. மாறாக மன்னிக்கவும், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இதோட நிறுத்திக்கோங்க அப்படின்னு முகத்துக்கு நேராக சொல்லுங்க. நீங்கள் கோபப்பட தேவையில்லை, ஆனால் உறுதியாக இருக்கணும் அந்த இடத்துல. அதோடு மட்டுமல்ல, நீங்கள் உங்களை முதல்ல மதிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பித்தாதான் இந்த உலகம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். தெரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் சாணக்கியர் சுயமரியாதை இல்லாத ஒருவருக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சாணக்கிய நீதியில் சொல்கிறார். 5வது தந்திரம் அமைதி ஒரு ஆயுதம். சைலன்ஸ் அஸ் பவர். அதாவது யாராவது உங்களை ஒரு வேலையை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாங்கன்னா உடனே பதில் சொல்லாதீங்க. அந்த இடத்துலையே ஒரு 5 செகண்ட் அமைதியாக அவங்க கண்ணையே பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த அமைதி அவங்களுக்கு ஒரு விதமான நெருக்கடியை, ப்ரெஷரை கொடுக்கும். அதுக்கப்புறம் நிதானமாக யோசிச்சுக்கிட்டு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு நகர்ந்து சென்று விடுங்க. இது உங்களை ஒரு ஆளுமை மிக்க நபராக அவங்களுக்கு எடுத்துக்காட்டும். நீங்கள் மற்றவங்க இஷ்டத்துக்கு ஆடுற ஒரு பொம்மை இல்லை அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வைக்கும். தெரிஞ்சுக்கோங்க. ஆயுதங்களை விட அமைதிக்கு அதிக வலிமை இருக்குது அப்படின்னு சாணக்கியர் பல இடங்களில் நிரூபிச்சிருக்கிறார். அதை மறந்துடாதீங்க. நட்புக்களே, நல்லவரா இருங்க. ஆனால் உங்களை யாரும் பயன்படுத்தி கொள்கிற அளவுக்கு பலவீனமாக இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கை, உங்கள் நேரம், உங்கள் முடிவு, இதில் மட்டும் உறுதியாக இருங்க. சரி, இப்போ இந்த 5 விஷயத்தில் எந்த விஷயத்தை நீங்கள் முதல்ல கடைபிடிக்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை போல் தொடர்ந்து வரேன்னா கதை பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அன்றில் தென் சுதா. தேங்க்யூ.